வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் E0 FIR அமல் ஏன் இது முக்கியம் அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசு 1930 தேசிய சைபர் குற்ற உதவி எண்ணில் பெறப்படும் இணையவழி நிதி மோசடி புகார்களுக்கு E0 FIR முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் நோக்கம் சைபர் மோசடி தொடர்பான புகார்களை தாமதமின்றி பதிவு செய்து விரைவாக விசாரணையை தொடங்குவதாகும். E0 FIR எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர் 1930 என்ற உதவி எண்ணில் சைபர் நிதி மோசடி குறித்து புகார் அளிக்கலாம். அந்த புகார் CCTNS உடன் தானாக இணைக்கப்பட்டு E0 FIR ஆக பதிவு செய்யப்படும். FIR பதிவு செய்யப்பட்டதற்கான தகவல் புகார்தாரர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும். புகார்தாரர் 3 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட சைபர் குற்ற காவல் நிலையத்தில் நேரில் சென்று புகாரை உறுதிப்படுத்த வேண்டும். எப்போது வழக்கமான FIR ஆக மாறும்? E0 FIR மின்னணு முறையில் சம்பந்தப்பட்ட அதிகார வரம்புடைய சைபர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்படும். அங்கு விசாரணை தொடங்கி அது வழக்கமான FIR ஆக மாற்றப்படும். இந்த முறையின் முக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, அதிகார வரம்பு குறித்து காத்திருக்காமல் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய முடியும். சைபர் மோசடியில் மிகவும் முக்கியமான கோல்டன் ஹவர் நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வசதியாகிறது. மோசடி செய்யப்பட்ட பணத்தை விரைவாக முடக்க உதவுகிறது. டிஜிட்டல் ஆதாரங்களை உடனடியாக பாதுகாக்க முடியும். பணத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஒரே தகவலை மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் குறைகிறது. சட்ட அடிப்படை இந்த நடைமுறை BNSS 2023 பிரிவு 173 கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது மின்னணு முறையில் புகார் அளித்து அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் E0 FIR பதிவு செய்ய அனுமதிக்கிறது. பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சைபர் நிதி மோசடிக்கு ஆளானால் உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். முடிந்தவரை விரைவாக புகார் அளியுங்கள். SMS வந்த பிறகு 3 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் சென்று புகாரை உறுதிப்படுத்துங்கள். E0 FIR முறையால் இணையவழி நிதி மோசடி வழக்குகளில் புகார் பதிவு மற்றும் காவல்துறை நடவடிக்கை வேகமடைகிறது. இதன் மூலம் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்பும் குற்றவாளிகளை விரைவாக கண்டறியும் சாத்தியமும் அதிகரிக்கிறது. நில மோசடி சம்பந்தமா இனிமே 1930 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா E0 FIR உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு